நியூசிலாந்து கூட நடந்த டெஸ்ட் சீரிஸை 3-0 கணக்கில் தோத்தது இந்தியாவுக்கு ஆறாத காயமா இருக்கிற இந்த டைம்ல அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியாவுக்கு நிறைய காயங்களை ஏற்படுத்தின வில் யங் இப்ப மறுபடியும் ஓடிஐ சீரிஸ் விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. எல்லாரும் இப்ப T20 வேர்ல்ட் கப்க்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல வில் யங்கும் மத்த நியூசிலாந்து பிளேயர்ஸும் இந்தியாவை ஓடிஐ சீரிஸ்ல தோக்கடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. எங்கண்ணே இது ரத்த பூமி, இங்க குழாவை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், தெரியும்ல. அவருக்கு தெரியாது. 2024ல இந்தியாவை டெஸ்ட் சீரிஸ்ல ஒயிட் வாஷ் பண்ண நியூசிலாந்து டீம்ல வில் யங் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்கினது தான் அவரோட கரியர்லயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. சோ இப்போ ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போற நிலையில என்ன சொல்லிருக்காருன்னா, எங்களோட ட்ரீமே இந்தியால இன்னொரு சீரிஸை ஜெயிக்கிறது தான். இந்த ஃபார்மேட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா நியூசிலாந்தோட ரீசன்ட் ஓடிஐ ஃபார்ம் சூப்பரா இருக்கு. அதுலயும் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட நாங்க விளையாட விதம் தரமா இருந்தது. இதனால இந்த சீரிஸ்க்காக நாங்க நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம். அதுலயும் இந்தியாவோட டெஸ்ட் சீரிஸ்ல தோக்கடிச்ச மெமரிஸ் இன்னும் எங்களால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஒரு கடினமான வேலை என்னன்னா, அது இந்தியாவோட ஹோம்லயே இந்தியாவை தோக்கடிக்கிறது தான். சோ அது நியூசிலாந்துக்கு எப்படி செய்யணும் நல்லாவே தெரியும். குறிப்பா T20 வேர்ல்ட் கப் இன்னும் கொஞ்சம் வாரங்களிலே வரதுனால இந்த மாதிரியான ஒரு ஓடிஐ சீரிஸ் செகண்டரியா தான் பார்ப்பாங்க. ஆனா எங்களோட மெசேஜ் ரொம்பவே கிளியரா இருக்கு. அதாவது பிரசன்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது, சேலஞ்சை ரெஸ்பெக்ட் பண்றது, ஹார்டா கம்ப்ளீட் பண்றது. சோ இதனால இந்த ஓடிஐ சீரிஸ்ல இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு வில் யங் தெரிவிச்சிருக்காரு. ஏன்பா நீ சொன்ன மாதிரி இவங்க கங்கணம் கட்டிட்டு தான் வந்திருக்காங்க போலயே. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் கட்டிட்டு வரட்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பயப்படுறதுக்கு இது ஒன்றும் டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஹோம்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட்டை விளையாட போறாங்க. ஏன்னா இந்த ஓடிஐ டீம் டீப்பராகவும் மோர் பேலன்ஸ்டாகவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கு. அதுலயும் இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸை டாமினேட் பண்ணிடுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல இந்தியன் பவுலர்ஸ்க்கு எந்த லெங்த்ல பவுலிங் போடணும் நல்லாவே தெரியும். ரொம்ப முக்கியமா இந்தியா அவ்வளவு சீக்கிரமா தோல்விகளை மறந்துட மாட்டாங்க. 1 2 3 என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கு? 3-0 லாஸுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. நீ சொன்ன மாதிரி 2024 டெஸ்ட் சீரிஸை இழந்தது கொஞ்சம் வலியை கொடுத்திருந்தாலும் இந்தியாவோட மைண்ட் செட்டை இன்னும் கூர்மையாக்கி இருக்கு. சோ நியூசிலாந்து பிளேயர்ஸ் என்ன கனவோட வந்தாலும் இந்தியால டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நியூசிலாண்ட அவ்வளவு ஈஸியாலாம் இந்த ஓடிஐ சீரிஸை ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. அப்பா இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி ஒரே ஒரு பஞ்சை போட்டு முடிச்சிடுறேன். அன்பும் சரி அடியும் சரி, மத்தவங்க நம்ம கிட்ட காட்டுறதை விட 100 மடங்கு அதிகமா காட்டணும். இது எப்படி இருக்கு? சோ மக்களே, இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸை ஜெயிக்க போறது யாருன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.